குட் மார்னிங் எவ்ரிஒன். ஸோ இன்னைக்கு நம்ம பைசப் டாபிக் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அஷூரோடைய ஆர்ம் டெம்ப்ளேட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் அதில் வந்து கம்பேரிஷனும் பண்ணியிருந்தோம். என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது அஷூரோடைய ரிசோர்ஸ் மேனேஜர் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. தென் கம்பேர் பண்ணும்போது நம்ம வி கம்பேர்ட் இட் வித் பைசப் அண்ட் டெராஃபார்ம். ஸோ ஜென்ரலாக இப்போ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஈவன் ஒரு கிளவுட் ஆப்ஸ் டீமில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் என்விரான்மெண்ட் இன்கேஸ் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கோடாக டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் எப்படி எழுதியிருக்காங்க, இந்த டெம்ப்ளேட்டில் மாடிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும். ஸோ இது ஜென்ரலாக வந்து டெவாப்ஸோடைய ஃப்ரேம் ஒர்க் படி இப்போ எப்படி அப்ளிகேஷனுடைய சேஞ்சஸ் அப்டேட்ஸ்லாம் வந்து எப்படி ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி அதிலிருந்து டிப்ளாய் பண்ணுறாங்களோ, ஸோ அதே மாதிரி அப்ரோச்சை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் கொண்டு போங்க. ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸை வந்து தனித்தனியாக வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடாது, ரெண்டுமே ஒரே ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஐடியா தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன அட்வான்டேஜஸ், என்ன இதில் பெனிஃபிட்ஸ் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நேற்று பார்த்துருந்தோம். அட் வெரி ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்பீட் கிடைக்கும் உங்களுக்கு, அஜிலிட்டி தான் வந்து ப்ரைமரி அட்வான்டேஜ். செகண்ட் வந்து கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து எழுதி நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு சில சின்ன சின்ன பேராமீட்டர்ஸை மட்டுமே மாற்றி நம்ம ஸ்டேஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம குயிக்காக டிப்ளாய் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம மேனுவலாக போயிட்டு பில்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இப்போ கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும், உங்களுடைய என்விரான்மெண்ட்டும் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பீடாகவும் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சோர்ஸ் கண்ட்ரோல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறதால என்ன எப்போ சேஞ்ச் பண்ணாங்க, ஆடிட்டபிலிட்டி வந்து மல்டிபிள் லெவல்ஸில் உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கேயும் ட்ராக் பண்ணலாம் யார் எப்போ சேஞ்ச் பண்ணாங்க, அதே மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து எப்போ சேஞ்ச் ஆச்சு, அதே மாதிரி ட்ரிஃப்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதும் ஈஸி. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து சோர்ஸ் கோட் இருக்கும், அண்ட் அந்த கோடையும் நம்ம ஆக்சுவல் என்விரான்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கும் அந்த ஆக்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத குயிக்காக ஆடிட் பண்ண முடியும். அண்ட் அந்த ட்ராக் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். அண்ட் அகெயின் இந்த மாதிரி பைப்லைனில் இல்லை பர்டிகுலர் சிஏசிடி டூல் வழியாக நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் லிண்டிங் மாதிரியான விஷயங்கள், அதாவது கோட் வெரிஃபிகேஷன், பியர் ரிவ்யூ ப்ராசஸ்லாம் வந்து அதில் ஆட் பண்ண முடியும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட், இப்போ அஷூரோடைய நேட்டிவ் ஆர்ம் டெம்ப்ளேட்ஸ் பைசப்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அஷூரோடைய நேட்டிவ் சர்வீசஸ்லாம் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ண முடியும். லைக் அஷூரோடைய பாலிசியாக இருக்கலாம், அஷூரோடைய ரூல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், அஷூரோடைய ப்ளூ பிரிண்ட், இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி அண்ட் பாலிசி ரிலேட்டட் சர்வீசஸை வந்து யூஸ் பண்ணி உங்கள் கான்ஃபிகரேஷன் செக்யூராக இருக்கா இல்லையான்றதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கோட் வழியாக நம்ம பண்ணுறதால ஹியூமன் எரர்ஸும் வந்து ரெடியூஸ் ஆகும். இஃப் நாட் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகுதோ இல்லையா, அட்லீஸ்ட் ஹியூமன் எரர்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா வந்து நம்ம டிப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக வேலிடேட் பண்ணி ஒரு டிட்டர்மினிஸ்டிக்காக தான் நம்ம வந்து அந்த கோடை திருப்பி கொண்டு போயிட்டு அடுத்தடுத்த என்விரான்மெண்ட்டில் சப்சீக்வெண்ட்டாக நம்ம டிப்ளாய் பண்ணுறோம். ஸோ அஷூரோடைய நேட்டிவ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதால, அதாவது பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம கிட்ட ஒரு கம்பேரிஷன் ஸ்லாட் இருக்கு, ஸ்லைட் இருக்கு. நேற்று நம்ம எக்ஸல் ஷீட்டில் டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணியிருந்தோம். ஓகே, இங்கே இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குவிக் லுக். ஸோ இதில் நான் அட் வெரி ஹை லெவல் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டெராஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தனியாக எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லையோ இல்லை ஏடபிள்யூஎஸ் உடைய பிளாக் ஸ்டோரேஜ்லேயோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக அந்த ஸ்டேட் ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதால உங்களுக்கு அந்த ட்ராக் இருக்கும், என்ன மாதிரியான சேஞ்சஸ், டெலிஷன் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காப்பியும் இருக்குது. அண்ட் ரோல் பேக் பண்ணுறது, ட்ரிஃப்ட் டிடெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ டெராஃபார்ம் மாதிரியான உங்களுக்கு வந்து டெராஃபார்ம் இப்போனாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது, அதில் இருக்கிற மாடியுலாரிட்டி. நீங்கள் மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தனித்தனியாக அதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்டும் வந்து அஷூர் பைசப்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆர்ம் டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ம்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும். அந்த ஆர்ம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அதில் வந்து நம்ம ஈவன் தோ அது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைனாலுமே, அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு இந்த மாதிரி ஃபைலை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஸ்டில் ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஜேசான் டெம்ப்ளேட்னு சொல்கிறாங்க. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் டெம்ப்ளேட்ன்றது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ளவர் பிராக்கெட்ஸ் அண்ட் கமா, கீ வேல்யூ பேர், அண்ட் அகெயின் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து
பேராமீட்டர்ஸ், வேரியபிள், ரிசோர்சஸ், அவுட்புட் இதெல்லாம் வந்து எல்லாமே மேண்டேட்டரி கிடையாது. ஸோ நேற்று நம்ம 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம வேரியபிள்ஸே ஸ்பெசிஃபை பண்ணல, பட் ஸ்டில் கிரியேட் பண்ணோம். அண்ட் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த வெப் அப்ளிகேஷன் பிளான் கிரியேட் பண்ணும்போது எல்லாமே யூட்டிலைஸ் ஆச்சு உங்களுக்கு பேராமீட்டர்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் ரிசோர்சஸ். ஸோ வேணுன்ற இடத்துல நீங்கள் அவுட்புட்டை கொண்டு வரலாம். அண்ட் அவுட்புட் வேணான்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன லேர்னிங் கர்வ் இருக்கு. அண்ட் அதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டில் ஆப்ரேஷன் டீமுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணதால தான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே ஹவ் கம் அப் வித் திஸ் நியூ ஐடியா. ஸோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் கோட்லாம் எழுத வேண்டாம். பைசப் மாதிரி டெம்ப்ளேட்டை நம்ம கம்பைல் பண்ணி யூஸ் பண்ணிட்டு பேக் எண்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அஷூரோடைய போர்ட்டலில் கம்பைலிங் அந்த கோடை வந்து ஆர்ம் டெம்ப்ளேட்டாக மாற்றி டிப்ளாய் பண்ணுறது எல்லாம் பிஹைண்ட் தி சீன் ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அட் வெரி ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, பைசப்ன்றது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பருக்கு, டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு, ஒரு கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியருக்கு அது ஒரு புது கோட். ஆனால் வந்து மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஹைண்ட் தி சீன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கன்வர்ஷன் வந்து அவங்க பண்ணிடுறாங்க. இதை வந்து டீகம்பைல் பண்ணி அதை வந்து ஆர்ம் டெம்ப்ளேட்டாக மாற்றி தான் டெப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்றது இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பைசப் டெம்ப்ளேட் எழுதி அதுலேருந்து டெப்ளாய் பண்ணுறது அண்ட் டெராஃபார்ம் மாதிரி மாடியுலராக எப்படி அதை அப்ரோச் பண்ண முடியுன்றதை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். அண்ட் ஸோ இதில் வந்து நிறைய மற்ற அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ டெம்ப்ளேட் அப்படின்றது நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து எய்தர் ஆர்ம் டெம்ப்ளேட்ஸாக இருந்தாலும் சரி, பைசப்பாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ டொமைன் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த பைசப் அப்படின்ற டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிரியேஷன் இது எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிளீனர் அப்ஸ்ட்ராக்ஷனாக தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆர்ம் டெம்ப்ளேட்லேயே ஒரு கிளீனர் அப்ஸ்ட்ராக்ஷன் வெர்ஷன் தான். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் எது இதெல்லாம் வேணும் வேணான்றதை வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு வெர்ஷனாக வருது. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஓகே, நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அண்ட் தென் தியரட்டிக்கலாகவும் நம்ம இங்கே பேரலாக கொண்டு வருவோம். ஸோ ஜென்ரலாக இப்போ இந்த பைசப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா 2-3 விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் எழுதுகிற கோட் எல்லாமே நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் எழுதுகிறோம் அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த ஓகே, லெட்ஸ் நாட் யூஸ் திஸ் ஒன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அஷூரோடைய கமாண்ட் லைன் ஆர் பவர் ஷெல் இதை வந்து நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உங்களுடைய மெஷினில் எந்த மெஷின்லேருந்து நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஹேண்டில் பண்ண போகிறீங்களோ அஷூரோடைய சிஎல்ஐ ஆர் அஷூரோடைய பவர் ஷெல் கமாண்ட்லெட்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கங்க. ஸோ அஷூரோடைய சிஎல்ஐ வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அஷூரோடைய சிஎல்ஐ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த டவுன்லோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு azure.microsoft.com/downloads போயிட்டு இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா விதமான மைக்ரோசாஃப்டோடைய அஷூரை மேனேஜ் பண்ணுற டூல்ஸ், எஸ்டிகேஸ் எல்லாமே இந்த கன்சோலில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே இங்கே இருக்கும். அஷூர் சிஎல்ஐ, பவர் ஷெல். ஸோ azure.microsoft.com/downloads போயிட்டு பண்ணலாம். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மெத்தடில் பண்ண போகிறேன், இப்போ நான் வின்கேட்டை வச்சு இன்ஸ்டால் பண்ண போகிறேன், இல்லை எம்எஸ்ஐ ஃபைலை லோக்கலாக டவுன்லோட் பண்ணுறேன், இல்லை சிப் பேக்கேஜ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வெர்ஷன் 2.67 வேணும், இதுதான் வந்து என்னுடைய மற்ற டெவலப்பர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே காமன் வெர்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ அந்த வெர்ஷன் மட்டுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இதை நீங்கள் எம்எஸ்ஐ ஃபைல் டவுன்லோட் பண்ணி இஎக்ஸி எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரியும் பண்ணலாம். இல்லாட்டி டேரெக்டாக போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி வின்கேட் கமாண்ட் கொடுத்து அந்த இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடில் டெர்மினல் போயிடுங்க. வியூ டெர்மினல் கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் விண்டோ கிடைக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அஷூரோடைய கமாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அஷூரோடைய வெர்ஷன் நான் பார்க்கணும் அப்படின்னா AZ வெர்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.85 இருக்குது. ஸோ சில எல்லா மற்ற டெவலப்பர்ஸ் ஆர் மற்ற இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெர்ஷன் நீங்கள் செலக்டிவாக வந்து கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் டவுன்லோட்லேயும் இருக்குது அண்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எக்ஸாக்ட் வெர்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இப்போ நான் வந்து இங்கே டெமோ அப்படின்றதால 2.85 லேட்டஸ்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து நீங்கள் இங்கேருந்தே போர்ட்டலுக்கு லாகின் பண்ணிக்கலாம். AZ லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே போகும். ஸோ உங்களுடைய ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு
அஷூரோடைய கமாண்ட் லைன்ல இருந்து லாகின் பண்ணிக்கங்க உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருந்து. இல்லை நான் வந்து லாகின் பண்ணி டெர்மினல்லையும் ஹேண்டில் பண்ணணும் அண்ட் என்னுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து இதில் அஷூர்ன்ற எக்ஸ்டென்ஷனை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கேருந்து நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போயிட்டு அஷூருடைய லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு சைன் இன் டு அஷூர் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அஷூர் பிளாட்ஃபார்மில் அப்படின்றது நீங்கள் இங்கேருந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, யாதவ் இருக்காருல்ல? ஓகே, ஸோ யாதவ் உங்களுக்கு ஒரு கோட் வரும். இப்போ யூ கேன் ஜஸ்ட் ஹெல்ப் மீ வித் தட். Yeah, let's see. ஏதாவது கோடு வந்து அது கொடுங்க, நான் இதில் என்ட்ரு பண்ணிடலாம். யாதவ் கேட்குதுங்களா? ஓகே, 1 செகண்ட், நான் அவரை ரீச் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் பேரலாக நம்ம டெப்ளாய்மெண்ட்டும் பண்ணணும் அண்ட் சொல்லுங்கள். எஸ் எஸ் சார் கேக்குதுங்களா? இப்போ சார் கேட்குது கேட்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு கோட் வந்துருச்சு, நான் அதை என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதான் என் மைக்ல கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. நோ That's வரிஸ், why. நோ வரிஸ், நோ Okay. ப்ராப்ளம், ஃபைன், என்டர் Okay. பண்ணிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. Okay. ஸோ இந்த மாதிரி Okay. நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டெப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சைட் பை சைட் நம்ம என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, எல்லாமே இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். போர்ட்டலில் தனியாக லாகின் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்த டெனன்ட்டு என்ன இதுன்றது நீங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து செலக்டிவாகவும் பண்ணலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக இதில் எத்தனை இங்கே ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வருது பாருங்கள். ஸோ இதில் எந்த டிரெக்டரி அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டிரெக்டரி இஸ் ஃபைன். ஸோ அலோவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னென்ன செலக்டிவான அஷூர் ஆக்டிவ் டிரெக்டரி டெனன்ட்டும் சரி மைக்ரோசாஃப்ட் என்ட்ரு ஐடி டெனன்ட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணனால நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே ரைட்ஸ் இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து இங்கே கீழே என்னென்ன டெனன்ட் இருக்குது, என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களால் ஒன் பை ஒன்னாக இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த டெனன்ட்டுக்குள்ளே சைன்இன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சைன்இன் பண்ணிக்கங்க. ஓகே, ஒன் மோர் டைமா? ஓகே, ஐ திங்க் ரெண்டு ஜஸ்ட் வந்து டைரக்டரி ரெண்டு கிரியேட் பண்ணதால இந்த இது. பட் மற்றபடி நீங்கள் எந்த ஸ்பெசிஃபிக் டைரக்டரி லாகின் பண்ணணுமோ லாகின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம லெட்ஸ் ட்ரை வித் சம் பைசப் கோட். ஸோ பைசப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஃபிஷியல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். நம்ம நிறைய ஆன்லைனில் நிறைய டிஃப்ரெண்ட் கோட் இருக்கும். ஓகே, சேம் கோடே ட்ரை பண்ணலாமா யாதவ், இல்லை புதுசாக வேற கோட் வரல ஸ்டான், எனக்கு அப்படியா? தெரிஞ்சு அதுவே நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, லெட் மீ ட்ரை இட். ஓகே, எரர் வந்தால் திருப்பி பார்த்துக்கலாம். ஓகே, அது பரவாயில்ல. இது நம்ம இந்த இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம், இதில் லாகின் ஆகுதா அப்படின்ட்டு. ஓகே ஓகே, ஸோ இது கிடையாது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இஎஃப், தட்ஸ் ஃபைன். ஸோ நம்ம அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு பைசப் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ பைசப் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மைக்ரோசாஃப்டுடைய அஃபிஷியல் ஹேண்டிலே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துங்க. இங்கே ஆல்ரெடி இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால இங்கே அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் வருது. ஸோ இந்த அஃபிஷியல் ஹேண்டில்லாம் ஆட் பண்ணிங்க. பைசப்புடைய இது ஆட் பண்ணுறதால உங்களுக்கு நீங்கள் கோட் எழுதும் போதோ இல்லை கம்பைல் பண்ணும் போதோ அதில் இன்டெலிஜென்ஸ் மற்ற எரர்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களால் வேலிடேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு இங்கே என்டர் பண்ணும் போதே ஸ்பெசிஃபிக்காக இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரிசோர்ஸ் என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அண்ட் இருங்க, லெட் மீ ஜஸ்ட் புதுசாகவே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் எனிவேஸ். ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது பாருங்கள். ரிசோர்ஸோட நேம் அண்ட் தென் ஃபாலோட் பை என்ன வெர்ஷன் ஆஃப் அந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நேற்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிரியேட் ஆகிறது வந்து இட் கெட்ஸ் கிரியேட்டட் அண்டர் அஷூருடைய ரிசோர்ஸ் மேனேஜரில் தான் கிரியேட் ஆகுது. அந்த ரிசோர்ஸ் மேனேஜருக்கு ஒரு ஹேண்டிலுக்குமே ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்குமே தனித்தனியாக
இது இருக்கும், ரிசோர்சஸ் இருக்கும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ தட். ரீசெண்டாக கிரியேட் ஆனதும் இங்கே பார்க்கலாம், ஆர்எல்ஸ் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக கிரியேட் பண்ணது இங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ சில பேர் வந்து இப்போ ரீசெண்டாக என்னென்ன ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றது இந்த இடத்துல நீங்கள் ரீசெண்ட் ரிசோர்ஸஸில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எது எதெல்லாம் இப்போ ரீசெண்டாக டெப்ளாய் ஆச்சு என்னன்றது அங்கே பார்க்க முடியும். ஓவராலாக என்ன பண்ணியிருக்கோன்றது இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இதுதான் வந்து பேக் எண்டில் வந்து ரிசோர்ஸஸ் கிரியேட் ஆகுறது, query ஆகுறது, சேஞ்சஸ் நடக்கிறது எல்லாமே இங்கே தான் வருது. ஸோ இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுக்குமே ரிசோர்ஸ்க்குமே தனித்தனியாக அங்கே ப்ரொவைடர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த டிஃபால்ட் எக்ஸாம்பிளில் அவங்க அஷூரோடைய கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி தான் அங்கே சாம்பிள் இருந்தது. ஸோ இதுதான் அங்கே வந்து அவங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்ட் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி இந்த இதை தான் இன்வோக் பண்ணி நமக்கு இப்போ ரிசோர்ஸஸ் கிரியேட் ஆக போகுது. அதனால தான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டாட் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, மைக்ரோசாஃப்ட் டாட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், மைக்ரோசாஃப்ட் டாட் வர்ச்சுவல் மெஷின் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன தான் கிரியேட் பண்ணாலும், நீங்கள் கமாண்ட் லைனில் கிரியேட் பண்ணாலும் சரி, டெம்ப்ளேட்டில் கிரியேட் பண்ணாலோ இல்லை தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் ப்ரொவைடரை வந்து ஹிட் பண்ணி தான் உங்களுக்கு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த நேம் அங்கே அப்படி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நேற்று நம்ம ஏஆர்எம் டெம்ப்ளேட்டில் வந்து அஷூரோடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், வெப் அப்ளிகேஷன் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட அதையே நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கம்பேரிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுப்போன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கியூ கொடுப்போம், தென் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ கோடு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்தே வந்து உங்களுக்கு காப்பி பண்ணால் காப்பி பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக நான் நேற்று உங்களுக்கு ஆன்லைனில் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்றதையும் காமிச்சிருந்தேன். அஷூருடைய குயிக் ஸ்டார்ட் டெம்ப்ளேட் அண்ட் அங்கே போர்ட்டலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் அஃபிஷியல் மெட்டீரியல் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பைசப்க்கு வந்து சில ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் வந்து இந்த அஃபிஷியல் டெம்ப்ளேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ லெட் மீ ஷோ யூ தட். ஸோ github.comல போயிட்டு அஷூர் பைசப் ரெஜிஸ்ட்ரி மாடியூல், இது வந்து அஷூரோடைய வெரிஃபைட் மாடியூல்ஸ் இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம எங்கே எடுத்தோம்னா இந்த குயிக் ஸ்டார்ட் டெம்ப்ளேட்டில் போயிட்டு தான் ஏஆர்எம் டெம்ப்ளேட் எடுத்தோம். ஸோ இதை நம்ம எடுத்து கூட நம்ம பைசப்பாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை வந்து அதர் அரௌண்ட் வந்து டீகம்பைல் பண்ணனாலும் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ எப்படி டீகம்பைல் பண்ணலாம் அப்படின்றதையும் காமிக்கிறேன். இதை தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ஃபைல்ஸ் இருக்கும். ஈவன் மைக்ரோசாஃப்டுடைய லேர்ன் டாக்குமெண்டேஷனில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு அஷூரோடைய வெரிஃபைட் மாடியூல்ஸ், மைக்ரோசாஃப்டோடைய அப்ரூவ்ட் மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க, பெஸ்ட் ப்ராக்டிஸும் வந்து பண்ணுவாங்க. ஆல்ரெடி செக்யூரிட்டி ரிவ்யூவும் பண்ணுறதால நீங்கள் தனியாக எக்ஸ்பிளிசிட்டாக போயிட்டு லிண்டிங் பண்ணுறதோ இல்லை கோட் வேலிடேஷன் பண்ணுறதோ அவசியம் இல்லை. பட் வந்து ஜென்ரலாக பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் ஒரு ரவுண்ட் ஆஃப் பியர் ரிவ்யூ அண்ட் வேலிடேஷன் வந்து பண்ணுவாங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா யாரோட? ஓகே, நோ வரிஸ். ஸோ இப்போ இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் கோடு. நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஆர்எம் டெம்ப்ளேட்ஸ்ன்றது ஒரு ட்ரெடிஷ்னலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் அ கோட் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெடிஷ்னலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் அ கோட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் பேஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் கோட் அது. ஸோ அதில் தான் நம்ம வந்து எழுதி நம்ம ப்ரொவிஷன் பண்ணி பார்த்தோம் நேற்று ரிசோர்ஸஸ்லாம். இது கம்ப்ளீட்டாக அஷூரோடைய இன்டெகிரேஷன், அஷூர் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். இது ஏன்னா மைக்ரோசாஃப்டோடைய நேட்டிவ் டூல் அப்படின்றதால. அண்ட் தேர்ட் பார்ட்டி டூலும் எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி அஷூரோடைய ஏபிஐ இன்டெகிரேஷன்ஸ்லாம் பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒன்று நீங்கள் வந்து இது கொஞ்சம் சின்ன லேர்னிங் கர்வ் இருக்குது. பட் இது வந்து ஒரு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கிறதால ஈஸியாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அண்ட் குயிக்காக வந்து வேலிடேட் பண்ணிக்க முடியும். பைசப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அண்ட் இது வந்து பிஹைண்ட் த சீன் வந்து உங்களுடைய ஆர்ம் டெம்ப்ளேட்ஸோட ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் தான் அது. மேபி அந்த பாயிண்ட் இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். You could say it's a cleaner abstraction of ARM templates. ஒரு ஹையர் லெவல் அதுதான். இது பேக் எண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்பைல் ஆகும். ஸோ இது எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அண்ட் தென் ஐ வில் கம் பேக் ஹியர். ஸோ நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு ஒரு புது கோடு வேணால் எழுதலாம். ஜென்ரலாக இட் வில் ஸ்டார்ட் வித் ஃபியூ திங்ஸ். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணதில் என்னென்ன இருந்தது நேற்று, மேண்டேட்ரியாக சில பேசிக் ஃபீல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ க்ரியேட் கொடுக்கும்போது
இந்த பேசிக் ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே மேண்டேட்ரி. அதில் வந்து அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரிசோர்ஸ் குரூப் வந்து ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் ஒரு ரிசோர்ஸ் குரூப் புதுசாக வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ மேண்டேட்ரியா வந்து எத்தனை ஃபீல்டு இருக்கு பாருங்க. ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம், ரீஜன், பர்ஃபார்மன்ஸ், ரிட்டர்னன்சி 4 ஃபீல்டு தான் நம்ம மேண்டேட்ரியா கொடுக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் கொடுத்தாலே வந்து நம்மளால ரிசோர்ஸஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல நான் வந்து இது எப்படி கிரியேட் பண்றது என்னன்றதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். லெட் மீ க்ளோஸ் திஸ் ஃபைல், நியூ டெக்ஸ்ட் ஃபைல், or let's go with new file. ஸோ டாட் பைசப்னே இதை வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 01 டாட் பைசப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், அதோடைய எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிளாக நம்ம இந்த ஒரு சாம்பிள் கோட் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ மேபி இந்த லைனில் இருக்கிறதே நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து ரிசோர்ஸ் குரூப் நேம், இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தாலே இதில் போதும். அதில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிங்கனாலே கோபைலட் வழியாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு இப்போ நம்ம அட்வான்ஸ்டாக போக வேண்டாம். நம்ம 1 by 1 என்னன்றதை பார்ப்போம். தென் லேட்டராக அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறது வந்து என்ன ரிசோர்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க. இதில் ஜஸ்ட் சிம்பிளாக ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நேம் கொடுத்துக்க முடியும். லெட்ஸ் சே நான் ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், ஜஸ்ட் இது நம்பர் இது வந்து யூனிக்காக இருக்கணும் இல்லைங்களா, அதனால வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் 567 ஆர் சம்திங் அப்படி கொடுத்துக்கிறேன். அண்ட் இது ஸ்டிங்குன்றதால கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் இந்த அளவுக்குலாம் வேண்டாம். ஸோ ஜஸ்ட் வந்து 4 விஷயம் தான் நமக்கு மேண்டேட்ரி அந்த பேசிக் ஸ்க்ரீனில் இருக்குது. அதை மட்டும் கொடுத்தாலே போதும். அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஸ்க்ரீன்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 விஷயம் தான் இதில் கொடுக்குறோம். நேம் கொடுக்குறோம், லொக்கேஷன் கொடுக்குறோம், அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அண்ட் அது வெர்ஷன் 2 இல்லை ஃபைல் ஸ்டோரேஜ் மட்டும் வேணுமா இல்லைன்றதை அதில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதில் ரிட்டர்னன்சி கொடுக்குறோம், லோக்கலாக, ஜோனா, ஜியோவா அப்படின்றது. வெறும் 4 விஷயங்கள் தான் இங்கே மேண்டேட்ரியாக கொடுக்குறேன். இந்த அடிஷ்னல் பேராமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம இதை கிரியேட் பண்ண முடியுதா என்னன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே கீழே நம்ம அஷூரோடைய லாகின் கொடுத்துருந்தது வந்து உங்களுக்கு இன்னும் அது கம்ப்ளீட் ஆகலை. உங்களுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இதை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நேற்று வந்து நம்ம நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்க அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நம்ம இது வந்து ப்ராப்பராக இதை செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். ஸோ இங்கே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது, அதனால உங்களுக்கு டேரெக்டாக இது வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபைன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அஷூருடைய பைசப் மாடியூல் வந்து இதில் இருக்கான்றதை பார்த்துப்போம். சாரி, அஷூர் பைசப் இன்ஸ்டால், பைசப் சிஎல்ஐ இருக்குது இதில். ஸோ அஷூரோடைய சிஎல்ஐக்குள்ளே வந்து பைசப் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த AZ பைசப் இன்ஸ்டால் இருக்கா இல்லையான்றதை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்க. அண்ட் லேட்டராக வந்து அடுத்தது வந்து இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து கமாண்ட் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் குரூப்லேயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து நீங்கள் கமாண்ட் லைனில் அஷூர் சிஎல்ஐயில் போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே ஒரு புது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுவோம். சரி, புது ரிசோர்ஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஸோ சும்மா ஜஸ்ட் பைசப் ஸ்டான் அப்படின்ற மாதிரி ஒரு இது புதுசாக ஒன்று ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது ரிசோர்ஸ் குரூப் தான் அப்படின்றதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, -01. ஸோ எந்த லொக்கேஷனில் கிரியேட் பண்ணுமோ அந்த லொக்கேஷனில் கிரியேட் பண்ணிக்கங்க. யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் இன் ECUS, தட் இஸ் ஃபைன். ஸோ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டோரேஜ் இந்த ரிசோர்ஸ் குரூப்பையே யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம ஸ்டோர்டு வேரியபிள்லாம் வந்து கமாண்ட் லைனில் எப்படி கொடுப்போன்ட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி டாலர் கொடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சப்சீக்வெண்ட்டாக எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அது நீங்கள் தனித்தனியாக கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் கொடுக்கலாம். நான் மல்டிபிள் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணும்போது, இல்லாட்டி நம்ம ஜஸ்ட் டேரெக்டாகவே போயிட்டு அந்த எந்த ரிசோர்ஸ் குரூப் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்பை வந்து நான் இங்கே இந்த டாலர் குரூப் அப்படின்ற ஒரு வேரியபிளில் இதை நான் சும்மா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சப்சீக்வெண்ட்டாக கமாண்ட் கொடுக்கும்போது ஒருத்தரையும் நான் போயிட்டு இந்த ரிசோர்ஸ் குரூப் நேம் கொடுக்க தேவையில்லை. இன்ஸ்டெட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாலர் குரூப்ன்றதை JRPன்றதை கால் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 01.bicep ஒருத்தர் சேவ் கொடுத்துக்குங்க. இதுக்கும் நம்ம நீங்கள் பண்ண சேஞ்சஸ்லாம், ஏன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம்.
ஸோ ஓகே, இதுவும் நீங்கள் ஈஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணுங்க. ரிசோர்சஸ் வந்து எங்கே வேணா இருக்கலாம். நம்ம ரிசோர்ஸ் குரூப் வந்து ஈஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் பண்ணோம். பட் இந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போகிறது ஈஸ்ட் யூஎஸ் டூல இருக்கு. பட் தட்ஸ் ஃபைன். பட் இன்கேஸ் நீங்கள் அதை ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஒரு கமாண்ட் கொடுத்தாலே போதும். அண்ட் இந்த கமாண்ட்ல வந்து எந்த டெம்ப்ளேட்டை கால் பண்ணுறோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டோரேஜ் ACC01 அப்படின்ற ஒரு பைசப் ஃபைலில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் பண்ண போகிறோம்னா இந்த டாலர் ரிசோர்ஸ் குரூப் இருக்கு, டாலர் குரூப்பில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் பைசப் வித் stan-01ல. ஸோ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. உங்களுக்கு வந்து பேக் எண்டில் இந்த டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும். கமாண்ட்ஸ் வந்து அப்பப்போ அஜூரோடைய CLI வெர்ஷனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து ஒரு வெர்ஷன் பழைய வெர்ஷன், பட் ஆனால் ஒர்க் ஆகும். பட் இது வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் உடைய கமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ கமாண்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கங்க. டிப்ளாய்மெண்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு நியூ கமாண்ட் இது டிப்ளாய்மெண்ட் குரூப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அஜூர் குரூப் டிப்ளாய்மெண்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் கமாண்டு. அதுக்கு பதிலாக டிப்ளாய்மெண்ட் குரூப்ன்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. லேட்டஸ்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அஜூரில் ரிசோர்ஸ் குரூப் டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்றது இருந்தது முன்னாடி. இப்போ வந்து அஜூருடைய டிப்ளாய்மெண்ட் அப்புறம் என்ன ரிசோர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ண போகிறோன்ற மாதிரி ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இங்கே அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே ரிசோர்ஸ் குரூப்பில் வந்து புது ரிசோர்ஸ் வந்து டிப்ளாய் ஆகுதா என்னன்றதை பார்க்கலாம். பைசப் ஸ்டான்குள்ளே இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கணும். ஓகே, இதாக எரர் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ அக்செப்ட் ஆகிருக்கு. பேக் எண்டில் டிப்ளாய்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்தது என்னது, பைசப்போடைய கோடு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு, கம்ப்ளீஷன் வந்துருச்சு, உங்களுக்கு எரர் எதுவும் வரலை. இப்போ இங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 567 ஈஸ்ட் யூஎஸ் 2ல வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நேற்று நம்ம பார்த்தது வந்து ஜேசான் டெம்ப்ளேட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது பேராமீட்டர் தனியாக, அடுத்தது வந்து வேரியபிள்ஸ் தனியாக, அவுட்புட் தனியாக அப்படின்ற மாதிரி தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அது தனியாக கொடுத்துருந்தோம். பட் இங்கே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணிட்டோம். பட் இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிஹைண்ட் த சீன் இங்கே போயிட்டு டிப்ளாய்மெண்ட்டை போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த ரிசோர்ஸ் குரூப்போட டிப்ளாய்மெண்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து இப்போ டிப்ளாய் பண்ணியிருக்கோம். வித்தின் 23 செகண்ட்ஸ் எடுத்துட்டு அது கிரியேட் ஆயிருக்கு உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் 24 செகண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்டை வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ என்ன ARM டெம்ப்ளேட் வந்து இங்கே யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக இங்கே பார்க்கலாம். ஸோ இது நம்ம நேற்று வந்து கிரியேட் பண்ணும்போது நம்ம டெவலப் பண்ணோம். பட் இதில் இன்னொரு பியூட்டியான விஷயம் என்னன்னு பாருங்க. நேற்று கிரியேட் பண்ணும்போது நம்ம 2 பேராமீட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ அதையே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. நான் நேற்று வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பேராமீட்டரில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, கம்மி பண்ணிங்கன்னா குயிக்காக கோட் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இவங்களுடைய அப்ரோச்சே, பைசப்போட அப்ரோச்சே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரிசோர்ஸை மட்டும் கிரியேட் பண்ண போகிறோம். அது எதுக்கு பேராமீட்டர், வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஜேசானோடைய டெம்ப்ளேட்டும் இங்கே இருக்குது. ஸோ இதை வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கான்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு பைசப்போடைய ஜெனரேட்டர்லாம் இருக்கு. ஸோ அது என்ன சொல்லுவாங்க, பைசப் பிளே கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. பைசப் பிளே கிரவுண்ட் அஷூர். இல்லாட்டி நிறைய நீங்கள் உங்கள் லோக்கல் மெஷின்லேயே கூட நீங்கள் அதை டீகோட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. ஓகே, அதை நான் அந்த உங்களுக்கு அந்த கமாண்டை காமிக்கிறேன். அஷூர் டீகம்பைல் JSON to bicep. இதுதான் கமாண்ட். இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து ஒரு ஜேசான் ஃபைல் இருக்குன்னு எடுத்துப்போம். இப்போ நான் இதுவும் கூட எழுத வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ லெட் மீ கிரியேட் a நியூ ஜேசான் ஃபைல். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 02.json அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இப்போ நம்ம வந்து ஒரு ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு அஷூர் ரிசோர்ஸ் இருக்குது. அதை வந்து இப்போ அதில் போயிட்டு வியூ டெம்ப்ளேட் கொடுத்து அதை நான் அந்த கோடை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை அப்படி நீங்கள் மைண்டில் எடுத்துக்கங்க. இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிம்பிள் கமாண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமான விஷயங்கள் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் பைசப் டீகம்பைல் main.jsனும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி அஷூரோட CLI வழியாகவும் பண்ணாலும் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ ஒன் ஆஃப் த ஆப்ஷன் நம்ம இங்கே ட்ரை பண்ணுவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாரி இது கிடையாது, கட் பண்ணிக்கிறேன், டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபைல் நேம் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 002
002.json. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேக் எண்டில் நமக்கு ஒரு பைசப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இது நம்ம இங்கே போயிட்டு லைவாக பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஃபோல்டரில் சி யூசர் ஸ்டாண்டில் இங்கே கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஜஸ்ட் வியூ போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் செகண்ட் முன்னாடி நமக்கு இங்கே பாருங்கள் 511க்கு ஒரு பைசப் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இது எதுலேருந்து கிரியேட் ஆயிருக்கு? இந்த ஜேசன் ஃபைல் என்ன நேம் கொடுத்தோமோ அதே நேமில் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கறதுனால பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து எதுவும் எழுத தேவையில்லை. நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் அ கோடு இதை பார்த்தாலே உங்களுக்கு லேர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு மைண்ட் வருது அப்படின்னா இது எதுவுமே நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இங்கே டைப் பண்ணி எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட் வந்து நம்மளால் ஜெனரேட் பண்ண முடியுது. அதனால் எதுவும் லேர்ன் பண்ணாதீங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் கோட் ஆர் எந்த ஒரு டெம்ப்ளேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிசோர்ஸஸ் ஜிஒயில் வந்து 2-3 தடவை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு மைண்டில் வந்து நிற்கும். பட் இந்த மாதிரி கமாண்ட்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணுறது இல்லை டெம்ப்ளேட்லேருந்து ஒர்க் பண்ணுறதுலாம் தேர் இஸ் நோ ஷார்ட்கட். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ரிசோர்ஸ் இல்லை ஒரு ஃபியூ ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் நீங்கள் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஎம் கிரியேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு அஷ்யூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுங்கள், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸ் நல்லா ஃபெமிலியராக தெரியுமோ அந்த மாதிரி ஒரு 4-5 சர்வீஸ் மட்டும் கிரியேட் பண்ணி ரெடியாக இருங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மற்ற ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் ஆர்கனைசேஷனில் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் இன்னும் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கலாம். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு எல்லா கோடு எல்லாமே ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிறதுலேருந்து ரெடிமேடாக இருக்குது. ஒன்லி திங் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன மாதிரி எரர் வருது, எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணணுன்றதை லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ இதுதான் வந்து நம்ம உட்காந்து டைப் பண்ண ஆரம்பித்தோம். இது உங்களுக்கு ரெடிமேடாக வித்தின் செகண்ட் வந்து இங்கே டீகம்பைல் பண்ணி எடுக்க முடியுது. கன்சோல்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி இருக்கிற ரிசோர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜேசன் ஃபைலை கொண்டு வந்து டீகம்பைல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைசப் கிடைச்சிடும். அந்த பைசப்பை நீங்கள் எடிட் பண்ணி திருப்பி நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைலை வந்து நான் ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா 890 அப்படின்னு ஒரு புது அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் 01 ஃபைலுக்கு பதிலாக 02 ஃபைலை வச்சு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ நம்ம வந்து டைப் பண்ணி எழுதணும்னு அவசியமும் கிடையாது. இதுவே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் அப்படின்றது 1 by 1 இப்போ நீங்கள் இங்கே இருக்க மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணலாம். எனக்கு வந்து டிஎல்எஸ் வெர்ஷன் வேணும், HTTPS மட்டும்தான் வேணும், அயூருடைய பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் வந்து நான் டிசேபிள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அது வந்து இந்த இடத்துல நீங்கள் அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே கொடுத்து நம்ம கொண்டுக்கலாம். இது ரன் ஆகிட்டு இருக்கு பேக் எண்டில், பட் தட்ஸ் ஃபைன். நம்ம அதை அடுத்த இதில் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுல ஆட் பண்ணிப்போம். இதை வந்து மேபி ஐ வில் ஜஸ்ட் கால் இட் அஸ் 012 அப்படின்ற மாதிரி இன்னொரு புது இது க்ரியேட் பண்ணலாம். இது ரன் ஆகி முடிட்டோம். ஸோ பேக் எண்டில் இது வந்து இட்ஸ் கெட்டிங் கிரியேட்டட். ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆர்ம் டெம்ப்ளேட்ஸ்லேருந்து இங்கே கிரியேட் ஆகிறதுல இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து எவ்வளோ குயிக்காக ரன் ஆகிருக்கு பாருங்க. வித்தின் 1 செகண்ட் கூட ஆகலை. 916 மில்லி செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரிசோர்ஸஸும் உங்களுக்கு டெப்ளாய் இருக்கான்னு போய் செக் பண்ணிக்கங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, இது நான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பேக் எண்டில். ஓகே, என்ன நேம் கொடுத்தோம்? ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். Okay, just a second. ஓ 567 தான் கொடுத்தோமா? ஓகே, ஐ தாட் நான் நேம் மாற்றினேன்னு நினச்சிட்டேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ இதை வந்து வேணா இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டிஸோட நம்ம இது பண்ணலாம். 012 கொடுத்து இதுலேருந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ இதை நான் வந்து எடிட் பண்ணது வந்து தப்பான ஃபைலை எடிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணவே இல்லை. தட்ஸ் ஃபைன். ஸோ இதை போயிட்டு ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ அதே நேம் இருந்ததால் அது உங்களுக்கு எரர் வந்திருக்கு. ஸோ அதே நேம் வந்து உங்களுக்கு ஓவர் ரைட் ஆகி அதே சேம் ரீக்ரியேட் ஆகிருக்கு. ஸோ மேபி இதில் நான் என்ன பண்ணுறேன், நேம் மாற்றிடுறேன். இதில் லெட் மீ ஜஸ்ட் சேவ் திஸ். வேரியபிள் டிக்ளேர் பண்றோம் நம்ம ஆக்சுவலா எந்த ரிசோர்ஸ் குரூப்ங்கிறதுல கொஞ்சம் ஸ்கிரீன் என்னங்க இருக்கும்.
எங்க ஆ வேரியபிள் ரிசோர்ஸ் குரூப்புக்கு எங்க நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம்? இல்லை நான் ஸ்டோர்டு வேரியபிளாக கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது $GRP அப்படின்ற ஒரு ஸ்டோர்டு வேரியபிளில் இந்த ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல எப்பயுமே 1 by 1 நீங்கள் ஐஃபன் ஐஃபன் ரிசோர்ஸ் குரூப் இந்த ரிசோர்ஸ் குரூப் நேம் கொடுத்து கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோர்ட் வேரியபிளுக்கு ஓகே. பதிலாக. நான் மேல பாத்துட்டு இருந்தேன். Okay, கீழ நோ ஒர்க்ஸ். ஆமாம் டிக்ளேர் பண்ணிக்கல வேரியபிள். ஆமாம் ஆமாம். ஸோ இங்கே இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம திருப்பி மறுபடியும் வேணா இந்த இதை ரன் பண்ணுவோம். இப்போ வந்து இட் ஷுட் கிரியேட் அ நியூ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இந்த தடவை வந்து நம்ம ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே லெட் மீ ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோர்ட் வேரியபிளுக்கு பதிலாக டைரெக்டாகவே அதுக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இதுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன். ஸோ ஸ்டோர் பண்ணணுன்றது இதுக்கு இப்போ நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேலே டாலர் சிம்பிள் கொடுத்து ஒரு சில விஷயங்களை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பைசப்குள்ளேயே உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலான்றது இப்போ நான் உங்களுக்கு அடுத்தது டெமோ காமிக்கிறேன். ஸோ ஓகே இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நமக்கு புதுசாக ஒன்று கிரியேட் ஆகணும். டிப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஏசி டிப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு ட்ராக் ஆகும். இங்கே டிப்ளாய்மெண்ட் போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ 001 வந்து என்ன டிப்ளாய்மெண்ட் நேம் கொடுக்குறீங்களோ அந்த டிப்ளாய்மெண்ட் நேம் இங்கே பார்க்க முடியும். அதாவது உங்களுடைய பைசப்புடைய ஃபைல் நேம் அந்த டிப்ளாய்மெண்ட் நேம் இங்கே இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரிசோர்ஸோடைய இது கொடுத்துருக்கீங்க இன்புட் அந்த டெம்ப்ளேட் எல்லாமே இங்கே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க முடியும். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 012 எந்த லொக்கேஷன் நம்ம என்னென்ன அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தோம் எல்லாமே இங்கே பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது கிரியேட் ஆயிருக்கும். லெட்ஸ் கோ அண்ட் குவிக்லி செக். இப்போ அந்த வேரியபிள் ஸ்டோர்ட் வேரியபிள் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எப்படி கொடுக்கலான்றது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது 012 இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டோர்ட் வேரியபிள்ன்றது வந்து இந்த மாதிரி நம்ம வேரியபிள் கொடுத்து கூட நம்ம பண்ணலாம். ஸோ வேரியபிள் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இப்போ எனக்கு மல்டிபிள் ரிசோர்ஸஸ் வேணும், எனக்கு வெளியில் வந்து நான் என்னுடைய லோக்கல் மெஷினில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு பைசப்குள்ளேயே எனக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் பண்ணலாம். ஸோ லெட் மீ ரிமூவ் ஆல் தீஸ் திங்ஸ். இது வந்து நீங்கள் வேணும்னா இதெல்லாம் இது பண்ணிக்கங்க. பட் இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஸ்டாண்டர்ட். அதனால் அது நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். அண்ட் இதில் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட் மீ ஆட் அ ப்ரிஃபிக்ஸ். இப்போ வந்து இது ப்ரொடக்ஷனுக்காக கிரியேட் பண்ணுறீங்களா இல்லை எதுக்காக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றது இது பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டோரேஜ் நேமே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது டைனமிக்காக வந்து இந்த இடத்துல நம்ம வேரியபிள் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் அந்த நேம் இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இது வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டோரேஜ் நேம் எப்படி ஜெனரேட் ஆக போகுது அப்படின்னா இது என்ன என்விரான்மெண்ட், இது ப்ரொடக்ஷனா இல்லை வந்து டெவலப்மெண்ட்டா, இது என்ன வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நேம் உங்களுக்கு அது ஃபாலோ அப் நேம் வரணும். இப்போ ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் 123 அப்போ எப்படி வரும் அப்படின்னா டெவ் ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் 123 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த வேரியபிளை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக எதுவும் கொடுக்கல, இந்த வேரியபிளை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் நேம் இங்கே அசைன் பண்ணுறோம். ஸோ லெட் மீ சேவ் திஸ். ஒன் மோர் டைம் நம்ம ரன் பண்ணலாம். ஓகே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 01. இப்போ எப்படி கிரியேட் ஆகணும் அப்படின்னா டெவ் ஸ்டாண்ட் STG 123 அப்படின்னு கிரியேட் ஆகணும். இந்த இடத்துல இப்போ நம்ம ஸ்டோரேஜ் நேம்ன்றது வந்து இங்கே வேரியபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அது கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பைசப் கோட் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப் ஆஃப் த கோட் வந்து சில ஸ்டோர்ட் வேரியபிள் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வேரியபிளை கால் பண்ணி இங்கே கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இப்படி பண்ணலாம். இதுவும் ஒரு சிம்பிள் மெத்தட். ஜென்ரலாக நீங்கள் லோக்கல் மெஷினில் ஸ்டோர் பண்ணி பண்ணுறது இட்ஸ் நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி கோடுக்குள்ளே வந்து வேரியபிளில் வந்து கால் அவுட் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். ஓகே ஸோ பேக்எண்டில் ரன் ஆகட்டும், இது கிரியேட் ஆகுது. அண்ட் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அஷூருடைய கமாண்ட் லைனில் கூட நீங்கள் அதை குயிக்காக செக் பண்ண முடியும் மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு. பட் இப்போ நம்ம இங்கே டெப்ளாய்மெண்ட்டில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இங்கே போயிட்டுருக்கு டெப்ளாய்மெண்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியபிள்லாம் கொடுத்து கால் பண்ணும்போது கோடோடைய ரன்னிங் டைம் கொஞ்சம் எடுக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நேம் வந்து ரிசோர்ஸ் நேம் வந்து டெவ் ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் 123 STG 123 எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் கிரியேட் ஆயிருக்கு அண்ட் எந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கே நம்மளால் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ டிப்ளாய்மெண்ட் இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஓவர்வியூவில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல கிரியேட் ஆகிட்டு இருக்கு இப்போ.
ஸோ இதை போயிட்டு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்லாம் வந்து கொடுத்து நம்ம வந்து யூ கேன் கிரியேட்டட். இதை மாதிரி நம்ம மல்டிபிள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மல்டிபிள் ரீஜனில் வேணும்னாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். இது கீழே இன்னும் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அடுத்தது கோடை உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லெட்ஸ் ட்ரை அவுட் அதர் ஆப்ஷன்ஸ். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இதுதான் பேசிக்காக வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? இப்போ ஒரே ரீஜன்னா இங்கே நம்பர் மட்டும் ஸ்பெசிஃபிக் பண்ணால் போதும். ப்ளஸ் ம். இன்கேஸ் அடிஷ்னல் ரீஜன் அப்படின்னா நம்ம இன்னொரு லூப் கிரியேட் பண்ணி இங்கே டிக்ளேர் பண்ணிடுவீங்களா? கரெக்ட். இப்போ நான் அதான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கரெக்ட் லூப் தான், ஃபார் லூப் தான். ஸோ அந்த லூப்பை வந்து இங்கே பரவாயில்ல. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நாள்லேயே கற்றுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பேசிக் லாஜிக்லாம் இருக்குது அப்படின்னா. ஸோ இப்போ வந்து இதில் நீங்கள் டைப் பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதால எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ உங்களுக்கு எப்படி வேணும், உங்களுக்கு ஃபார் லூப் என்ன மாதிரி வேணும், இப்போ நீங்கள் ரீஜனில் வந்து டிஃப்ரெண்ட் ரீஜனில் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அரே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ ரீஜன் வந்து உங்களுக்கு என்னென்ன ரீஜன் வேணும். இப்போ இந்த வேரியபிளில் வந்து லெட்ஸே 3வது ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம இது வந்து அரேன்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் ரீஜன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணும்போதே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து எப்பயுமே வந்து அந்த இண்டென்டேஷன் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் க்ளோஸ் ஆகிடும். இப்போ எனக்கு ஈஸ்ட் யூஎஸில் ஒன்று வேணும், எனக்கு லெட்ஸே ஈஸ்ட் யூஎஸ் 2ல் ஒன்று வேணும், அண்ட் இன்னொரு ரீஜன் லைக் லெட்ஸே சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ஆட் பண்ணிக்கங்க. லெட்ஸ் டூ ஒன் மோர். மேபி ஒரு 4 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இன்னும் 4 டிஃப்ரெண்ட் ரீஜனில் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகே, ஆடியோ கேட்குது இல்லைங்களா? ஆடியோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? கேட்குது ப்ரோ. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. அட்லீஸ்ட் இது ஒரு ரீஜனில் ஒர்க் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிப்போம். தென் லேட்டராக வந்து நம்ம we can try multiple region. ஸோ இதை வந்து நம்ம we can try it in some other location. சவுத் ஈஸ்ட் ஏஷியா மாதிரி ட்ரை பண்ணுவோம் ஃபார் ரீஜன் அண்ட் ரீஜன்ஸ். ஏன்னா மல்டிபிள் சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு எதில் எரர் வருதுன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு எதுவும் எரர் இருக்க மாதிரி இல்லை. பட் நம்ம வந்து வேரியபிள் லூப்பும் ஓகே இப்போ ரன் ஆகுது. பட் பார்ப்போம் இருங்க. ஃபார் லூப்பில் தான் ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ யார் சுரேஷ் தானே கேட்டிங்க? இது ஃபார் லூப்பு. இது வந்து ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. இது கிரியேட் ஆகட்டும். ஓகேங்க, லெட் திங்க் இட்ஸ் கம்ப்ளீட். இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. பட் இது ஒர்க் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்தது வந்து அந்த இண்டெக்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 8910 சவுத் ஈஸ்ட் ஏஷியா இது ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ வேரியபிளில் பிரச்சனை இல்லை. அப்போ இண்டெக்ஸ் லைனில் தான் பிரச்சனை, இண்டெக்ஸிங்கில் தான். இந்த மாதிரி நீங்கள் ஃபார் லூப் கொடுத்து நம்ம மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் மேபி இன்னொரு லொக்கேஷன் ஆட் பண்ணலாம். இப்போ லெட்ஸ் ஆட் ஈஸ்ட் யூஎஸ் 2லேயும் ஒன்று ஆட் பண்ணுவோம்.
அண்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டெக்ஸிங்கில் தான் தப்பு பண்ணுறோம். ஃபார் ரீஜன் இண்டெக்ஸ் ஆட் பண்ணிப்போம். அண்ட் ஓகே, எரர் எதுவும் இல்லை. நானுமே இண்டெக்ஸிங்லாம் எழுதி ரொம்ப நாள் ஆகுது. Okay, should be fine for region and regions. Let me save. எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி சொல்லுங்க. நான் நோட்டீஸ் பண்ண கரெக்டானு தெரியல. அந்த வேரியபிள் ஃபோர்த் லைன்ல வந்து வேரியபிள் ரீஜியன்ஸ்னு கொடுத்துருக்கோம். இல்ல அதாவது இங்க என்னன்னா இப்ப இதை வந்து எங்க கால் பண்றோம் அப்படின்னா லொகேஷன் ரீஜன் இந்த லூப்புக்காக இங்க நான் இதை கால் பண்றேன். பட் வேற அந்த லிஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரீஜன்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து இங்க கால் பண்றோம். ஃபார் லூப்ல இருக்க ரீஜன் தான் இங்க நான் கால் பண்றேன். ஓகே, இப்போ ரன் ஆகுது பார்ப்போம். ஆமாம், புரிஞ்சுது எனக்கு. நானும் ஃபர்ஸ்ட் அதில் தான் கன்ஃபியூஸ் ஆனேன். ஸோ இந்த இது கொடுக்கணுமா இல்லை இது எங்கே கொடுக்கணுமான்னு மாற்றி கொடுத்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, ஃபார் லூப்பில் கொடுக்கறத வந்து இங்கே நம்ம கால் பண்ணணும். அண்ட் வேரியபிளில் கொடுக்கறத வந்து ஒரு ரீஜனுக்கும் ஒரு தடவை ஃபார் லூப் ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போ தான் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே ரன் ஆகுது. லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. மேபி எனக்குமே ரொம்ப நாள் ஆச்சு இந்த இண்டெக்ஸிங்லாம் பண்ணி. ஓகே, 8910 ஒரு லொக்கேஷன் இப்போ கிரியேட் ஆயிருக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்தது கிரியேட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எத்தனை ரீஜன் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு இதுக்கும் வந்து உங்களுக்கு ரன் ஆகிடும். தனித்தனியாக வந்து அந்த இண்டெக்ஸில் கொடுத்துருக்கிற எத்தனை நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை தடவை அது ரன் ஆகும். உங்களுக்கு ரீஜன்ஸில் வந்து 5 என்ட்ரி இருக்குன்னா 5 தடவை ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து லேட்டராக நீங்கள் கற்றுக்குங்க. எடுத்த உடனே நீங்கள் நிறைய இதில் இன்னும் விஷயங்கள் இருக்குது. மாடியூல்ஸ் எழுதுறது, ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது, அண்ட் இந்த மாதிரி இஃப் தென் லூப் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் கன்கான்டினேஷன்லாம் பண்ணலாம். பட் பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைசப் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறது, ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறது, இல்லை என்ன சர்வீஸ் உங்களுக்கு ஃபெமிலியரோ அதை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி நீங்கள் ஃபெமிலியரைஸ் ஆகிங்க. தென் லேட்டராக வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் ஆஃப் விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இந்த வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணதெல்லாம் இங்கே வந்து உங்களால் செக் பண்ண முடியும். இப்போ லெட்ஸ் சே இங்கே டெப்ளாய்மெண்ட்டில் போனோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற டெப்ளாய்மெண்ட்டில் இப்போ இது வந்து 1 minute 28 செகண்ட். எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறதால. இப்போ இதில் டெம்ப்ளேட்டில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், வேரியபிள் ஆட் பண்ணதெல்லாம் இங்கே பார்க்க முடியும். ஸோ இதே விஷயம் வந்து பேக்எண்டில் நமக்கு என்ன நடக்குதுன்னா ஆர்ம் டெம்ப்ளேட்டாக தான் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸில் 3 வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரிஃபிக்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம், டெவ்னு சொல்லிட்டு, அண்ட் தென் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் வந்து எப்படி கிரியேட் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். இது வந்து ஜேசான் ஃபைலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஜேசான் ஃபைலில் வந்து அந்த ஸ்டோரேஜ் நேம் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு கிளியராக அங்கே கொடுத்துருக்காங்க. டெவ் அண்ட் தென் ஒரு நேமு அண்ட் அந்த ஒரு ரீஜனுக்கும் தனித்தனியாக அது கிரியேட் ஆகணும் அப்படின்ட்டு, அண்ட் எந்தெந்த ரீஜன் அப்படின்றது இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆர்ம் டெம்ப்ளேட்லேயே நம்ம தனித்தனியாக வேரியபிள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அங்கே மென்ஷன் பண்ணதெல்லாம் நமக்கு இங்கே பேக் எண்டில் வந்து ஆர்ம் டெம்ப்ளேட்ஸாக தான் கிரியேட் ஆகுது. ஸோ இதை நான் வந்து இப்போ நான் ஜென்ரேட் பண்ணணும் மாற்றணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் வந்து ஆன்லைனில் எங்கே போய் எடுக்கணுன்றதை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இன்கேஸ் வந்து நான் வந்து இந்த பைசப்போடைய பிளே கிரவுண்டில் போயிட்டு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த ரைட் சைடில் வந்து நிறைய சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஆர்ம் டெம்ப்ளேட்டோடைய ஸ்ட்ரக்சர். பட் நமக்கு இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பைசப்போடைய டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல சாம்பிள் டெம்ப்ளேட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பார்த்துட்டோம். ஸோ அது வேணும்னா கூட இங்கே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது வித் சிடிஎன் வித்தவுட் சிடிஎன், உங்களுக்கு என்ன வேணும். அண்ட் தென் இல்லை நான் பேக்கப் வால்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அது ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கோடில் வந்து என்ன அப்படின்னா இதுதான் நமக்கு தேவை மெயினாக. பட் இதை தாண்டி வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் வந்து டெஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணும்போது என்னென்ன அலோட் வேல்யூஸு அண்ட் இந்த டெஸ்கிரிப்ஷன் இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து அது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான், ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் அது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மேண்டேட்டரியாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கொடுத்த பைசப் டெம்ப்ளேட்டில் டிஸ்கிரிப்ஷனே எதுவுமே நம்ம கொடுக்கல. டேரெக்டாக நம்ம வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் என்ன இது, என்ன லொக்கேஷன், என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி தான் சொல்லி கொடுத்தோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு
பைசப் உடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதை வந்து நீங்க இந்த இடத்துல வந்து சாம்பிள் டெம்ப்ளேட், அதாவது அஷூரோடைய பைசப் பிளே கிரவுண்ட்ல வந்து நீங்க எந்தெந்த டெம்ப்ளேட் வேணுமோ இங்க இருந்து எடுத்துக்கலாம். அண்ட் நீங்க அதை என்டர் பண்ணிட்டு டீகம்பைல் பண்ணணும், எனக்கு மாத்தணும் அப்படின்னாலும் நீங்க ஒரு ஆர்எம் டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க இங்க இருந்தே வந்து இப்போ நம்ம கமாண்ட்ல ஏஇசட் கமாண்ட்ல போயிட்டு நான் டீகம்பைல் பண்ணி காமிச்சேன். ஸோ அதுவே நீங்க வந்து ஒரு ஆர்எம் டெம்ப்ளேட் என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி கன்சோல்ல வந்து என்கிட்ட ஒரு ஜேசான் டெம்ப்ளேட் இருக்கு அப்படின்னா அதை காப்பி பண்ணி இங்க அப்லோட் பண்ணிட்டு அதை டீகம்பைல் பண்ணி நீங்க பைசப்பா எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பைசப் பிளே கிரவுண்ட் மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் டூல்ன்றதால நீங்க இங்கே வந்து யூ கேன் கெட் த ஆக்சுவல் கோட் ஃபார் டெப்ளாய்மெண்ட். ஸோ பைசப் வந்து ஈஸி தான். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க மைக்ரோசாஃப்ட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஆக்கிட்டாங்க. ஏன்னா ஆர்ம் டெம்ப்ளேட்னும் போது கொஞ்சம் படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த டெம்ப்ளேட் ஸ்பெசிஃபிகேஷன், அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கணும், அண்ட் ஈவன் அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி இருந்தது. பட் இதில் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக மாடியுலராக கொடுத்துட்டாங்க. அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்ட் 2ல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே இப்போ போனோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ லேர்ன் பண்ணதுமே வந்து சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பார்ட் 2வும் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ ஆர்ம் டெம்ப்ளேட்டை கம்பேர் பண்ணும்போது பைசப் வந்து நிறைய உங்களுக்கு அட்வான்டேஜஸ் கொண்டு வந்துட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் ஆப்ஷன்ஸும் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருக்குது. நீங்கள் அங்கே டைப் பண்ண உங்களுக்கு சேஞ்சஸ் அண்ட் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது அங்கேயே உங்களுக்கு காமிச்சிருவாங்க. ஸோ இது வெண்டார் லாக்கின் எதுவும் கிடையாது. டேரெக்டாக நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூரோடைய ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் மல்டி கிளவுட் சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த பைசப் யூஸ் பண்ணி நம்ம அஷூரோடைய பிளாட்ஃபார்மில் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுலேயுமே சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் பைசப்போடைய சிஎல்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் டெராஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து மல்டி கிளவுட் பவர் ஹவுஸ். அவங்க ஹைப்ரிட் என்விரான்மெண்ட் இருக்குது, இல்லை மல்டி கிளவுட் என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து டெராஃபார்ம் ஆர் புலிமி மாதிரியான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து HCL ஹேஷிகார்போடைய கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இது மல்டி கிளவுட் கேப்பபிள் அண்ட் மாடியுலராக நம்ம வந்து கிரியேட் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம் கோட் எல்லாத்தையுமே. அண்ட் இதில் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து ரிமோட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வெண்டார் ஸ்பெசிஃபிக் கிடையாது. நீங்கள் யாருக்கு எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் அக்னாஸ்டிக் அண்ட் VMwareல யூஸ் பண்ணலாம், ஆன் ப்ரைமில் யூஸ் பண்ணலாம், க்ளவுடில் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் மற்றபடி இதில் வந்து ரெண்டு விஷயத்துல தான் பைசப்பில் வந்து உங்களுக்கு செக் மார்க் இல்லை. ஆன் ப்ரமைசஸ் யூஸ் பண்ண முடியாது, மல்டி கிளவுட் யூஸ் பண்ண முடியாது. அந்த ட்ராபேக் மட்டும்தான் இருக்குது. ஸோ டெராஃபார்மை பொறுத்த வரைக்கும் மல்டி கிளவுட் என்விரான்மெண்ட்டில், ஹைப்ரிட் கிளவுட் என்விரான்மெண்ட்டில் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி உங்கள் என்விரான்மெண்ட் அஷூரில் ரொம்ப நாளாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஆர்ம் டெம்ப்ளேட்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். தட் இஸ் ஃபைன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் உங்களுக்காக தான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக வந்து இந்த டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பைசப் அப்படின்ற லாங்குவேஜ். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். டெப்ளாய்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் டீமுக்குமே அதை மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தது. ஒரு அஷூரோடைய பைசப் ஃபைல் எப்படி இருக்கும் அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்றது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். டைரெக்டாக வந்து உங்களுக்கு டிபெண்டன்சிஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஒரு டிக்ளரேட்டிவ் விஷயம் தான். டிக்ளரேட்டிவ், இம்பரேட்டிவ்னு ரெண்டு விதமான மெத்தட் இருக்கு. டிக்ளரேட்டிவ் மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் அதை மாற்றி டிஃபைன் பண்ணாலுமே மைக்ரோசாஃப்ட் அஷூரோடைய பேக் எண்ட் அந்த ரிசோர்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் எது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் எது டிபெண்டன்சி எப்படி எந்த ஆர்டரில் கிரியேட் பண்ணணுன்றதை அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ இம்பரேட்டிவ் மெத்தட் அப்படின்னா நம்ம எந்த இது ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைன் வந்து எது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும், அடுத்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது ப்ராப்பராக நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இது டிக்ளரேட்டிவ் மெத்தட் வந்து ஜேசான், இது பைசப் எல்லாமே டிக்ளரேட்டிவ் மெத்தட் தான். ஸோ நீங்கள் எப்படி கொடுத்தாலுமே வந்து டிபெண்டன்சிஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டு சம்மரைஸ், ஸோ பைசப்னு நம்ம எழுதினாலுமே பேக் எண்டில் வந்து மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் ரிசோர்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் டெம்ப்ளேட்டை கன்வெர்ட் பண்ணி கம்பைல் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஆர்ம் டெம்ப்ளேட். ஸோ ஹியூமன் ஈஸியாக வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்த ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்குங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டெப்ளாய்மெண்ட் நடக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி கோடு வந்து இங்கே இந்த இதிலே பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுவே நான் ARM டெம்ப்ளேட்ல எழுதிட்டு இருந்தேன்னா எவ்வளோ பெரிய ஒரு சின்ன பேக்கப் வால்ட் தான், கிட்டத்தட்ட எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு பாருங்க. இதே லெஃப்ட் சைடில் பாருங்க, பாதிக்கு பாதி கூட இல்லை, இவ்வளோதான் லைன்ஸ் ஆஃப் கோட். அதுவுமே வந்து இந்த ஃப்ளார் பிராக்கெட்ஸ் வந்து YAML ஃபைல் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ளார் பிராக்கெட்ஸ் அண்ட் இந்த
க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் எல்லாம் தேவையில்லை. டைரெக்டாக உங்களுக்கு வந்து இன்னும் சிம்பிளிஃபைட் ஆகிடும். ஸோ இப்போ ஏடபிள்யூஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாமல் சப்போர்ட்டும் இருக்குது, ஜேசான் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ கோடும் சின்னது, கம்பைலேஷன் டைமும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதே மாதிரி டெப்ளாய் பண்ணுறதுமே வந்து ஃபாஸ்ட்டாக டெப்ளாய் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இதுதான் நான் வந்து பைசப் பற்றி ஷேர் பண்ணலான்னு பிளான் வச்சுருந்தேன். கோ ஹெட். எஸ்கியூஸ் மீ சிஸ்டர். go ahead. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பைசப் கோட் வந்து ஒரு 10 விஎம்ஸ் டிப்ளாய் பண்ணுறோம். ம்ஹும். ஸோ அதில் வந்து 7th and 8th விஎம்ஸ் வந்து ஏதோ பால் இருக்கு. ம்ஹும். அப்படிங்கிறப்ப வந்து 7, 8 தவிர மற்ற விஎம்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிடும் இல்லையா? ஸோ ஆமாம் ஆமாம். செகண்ட் கொஸ்டின் வந்து இப்போ நான் 7 and 8 விஎம் ரீரன் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் கோடு ரன் பண்ணுமா, இல்லை இந்த எக்ஸிஸ்டிங் கோடை வந்து கரெக்ட் பண்ணிட்டு ரீரன் பண்ணால் அது எப்படி ரியல் சினாரியோவில் அது எப்படி? நீங்கள் வந்து அது கட் பண்ணி தனியாக ரன் பண்ணாலும் ரன் பண்ணலாம். உங்களுக்கு அது தனி டெப்ளாய்மெண்ட்டு அங்கே என்ட்ரி விழுந்துடும். உங்களுக்கு அஜூருடைய கன்சோல் இப்போ நமக்கு ஒரு டெப்ளாய்மெண்ட்டுக்கும் நீங்கள் அங்கே என்ட்ரி விடுறது பார்த்தீங்க. ஸோ ஒரு சில இதில் வந்து அந்த டெப்ளாய்மெண்ட் நேம் நம்ம மாற்றணும் அப்படின்னா அது ஒரு புது டெப்ளாய்மெண்ட் என்ட்ரியாக விழும். ஸோ உங்களுக்கு வந்து ஓவர் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல் கோடை ரன் பண்ணலாம். இல்லை எனக்கு மிஸ் ஆனதை மட்டும் ரன் பண்ணலாம், நீங்கள் தனி டெப்ளாய்மெண்ட் நேம் கொடுத்து தனியாக ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு மிஸ் ஆனது மட்டும் உங்களுக்கு ரன் ஆகும். நீங்கள் அந்த டெப்ளாய்மெண்ட் நேம்லேயே டாப்லேயே வந்து ஒரு நேம் கொடுக்குறீங்களா, அதுதான் டெப்ளாய்மெண்ட் நேம் சொல்கிறது நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஓவர் ரைட் பண்ணுறப்ப ஆல்ரெடி அதர்ஸ் விஎம்ஸில் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? அது எப்படி அது? அதான் நீங்கள் வந்து இந்த புது டெப்ளாய்மெண்ட் நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிசோர்ஸ்க்கு பதிலாக ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஒரு புது டெப்ளாய்மெண்ட் நேம் கொடுத்துக்குங்க. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 01 அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் புதுசாக நான் ஏதாவது லெட்ஸ் சே வந்து ஓகே தனி டெப்ளாய்மெண்ட்டாகவே அது ட்ரிகர் ஆகும். ஸோ அதை நீங்கள் இதில் ரிமூவ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டும் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம், இல்லை ரீக்ரியேட் பண்ணாலும் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ டெப்ளாய்மெண்ட் டைமில் தான் இருக்கீங்க. ஸோ ப்ராஜெக்ட் டீம்லேருந்து உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி என்ன சொல்கிறாங்க, டெவ் ஸ்டோரேஜ் வந்து ஈஸ்ட் யூஎஸ் 2ல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஃபைன். அதை வந்து நம்ம இப்போ 1 by 1 ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே 5, 6, 7 ஆல்ரெடி கொடுத்த மாதிரி ஞாபகம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாங்க சுரேஷ். ஓகே, ஸோ அதுவும் நான் உங்களுக்கு பார்ட் 2ல வந்து எப்படி நம்ம தனியாக ஒரு மாடியூல் ஃபைல் இந்த இடத்துல இப்போ நம்ம பைசப் ஃபைல்ஸ் மட்டும் வச்சு பண்ணிட்டு இருக்கோம்ல, பைசப் ஃபைல் தாண்டி தனியாக வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் மாடியூல் ஸ்டோர் பண்ணிட்டு ஸோ இந்த ஸ்டோரேஜோடைய உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் வேணும், எல்லாமே ஹார்ட் வேணுமா, அண்ட் மினிமம் லென்த் மேக்ஸிமம் லென்த்து, அண்ட் என்ன நேமில் வந்து கிரியேட் பண்ணணும், எவ்வளோ கேரக்டர் லென்த் இருக்கணும், அண்ட் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மேண்டேட்ரியாக வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் மாடியூல்லேருந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த கோடு இன்னும் சின்னதாக சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அது அடுத்த லெவலில் நான் உங்களுக்கு அந்த பார்ட் 2ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது புரியும். அதுலையா நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஓகே சேம் நேம் தான் கொடுத்துட்டோம். ஓகே பைசப் ஃபைல் வந்து அதே நேமில் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தனி ஃபைலாகவே கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னொரு என்ட்ரி விடும். நான் அதை காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன நேம் கொடுத்துருக்கோமோ பைசப் ஃபைலு, அதை வந்து நீங்கள் 02 கொடுத்து செகண்ட் டைம் டிப்ளாய் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நேம் அந்த நேம் இங்கே உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து 01 தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள், 02 முன்னாடி கொடுத்தது வந்து இந்த ஃபைல் வச்சு டிப்ளாய் பண்ணது 02ல் இருக்குது. அண்ட் இதை நீங்கள் நேம் மாற்றணும் அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிட்டு இன்னொன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு சேவஸ் கொடுத்துட்டு மேபி ஐ வில் சேவ் இட் 03. என்ன எஸ்டிஏன்னு இருக்கு, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இது என்ன வேணால் கொடுக்கலாம். ஓகே, இது இப்படி தான் ஸ்டாண்டர்ட், அப்படி தான் அப்படின்னு மேண்டேட்ரிலாம் கிடையாது. ஓகே லெட் மீ ஜஸ்ட் 3, 4, 5, 6, 7 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் தான் இது எல்லாமே. பட் இந்த வந்து வெர்ஷன் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா புது வெர்ஷன் ஏதாவது இருக்குன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அண்ட் புது வெர்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ ரன் திஸ். இந்த இடத்துல நான் 03 ஃபைலை வச்சு நான் ரன் பண்ணுறேன். ஓகே ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் 2-3 டைம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது பேக் எண்டில் வந்து அந்த டிப்ளாய்மெண்ட் நேம் இங்கே எப்படி லிஸ்ட் ஆகுது, அண்ட் அதில் வர ரிசோர்ஸஸ் எப்படி உங்களுக்கு லிங்க் ஆகுது, எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அங்கே பாருங்கள், இப்போ நியூ டிப்ளாய்மெண்ட் நேம் ஏன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் ஃபைலோடைய நேமே சேஞ்ச் பண்ணிட்டோம், புது வருஷனாக வந்து கொடுக்குறோம். இல்லை நான் அதே தான் ஓவர் ரைட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த சேம் நேமே வந்து கொடுத்து கூட நீங்கள் ரீடிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை.
ஹோப்ஃபுல்லி இந்த ரெக்கார்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் மதிய நேரத்தில். ஓகே, ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஸோ நேற்றே வந்து இது எடுக்கலாம்னு தான் ட்ரை பண்ணியிருந்தோம். நேற்று ஆல்மோஸ்ட் 11:30 ஆயிடுச்சு. அதனால 1 ஹவருக்கு மேலே தேவைன்றதால we pushed it to today. One question, correctly, correct answer. யாதவ் மைக் as usual மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. சாரி, அது மைக் ப்ராப்ளம் ஸ்டான். ஸ்டான் இப்போ மைக்ரேஷன் டைம்ல பாத்தீங்கன்னா பல்கா தான் மூவ் பண்ணுவாங்க, கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த கோட் வச்சு தானே டிப்ளாய்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து எப்படி மைக்ரேஷனுக்கு வந்து சில அப்ரோச் இருக்கு எக்ஸ்ட்ரா இது. இப்போ இது வந்து நியூ பில்டு, இது வந்து என்விரான்மெண்ட் வந்து லேண்டிங் ஜோன்லேருந்து ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ மைக்ரேட் பண்ணும்போது மேபி அந்த தேவையான விஷயங்களை வந்து ப்ரீ கிரியேட் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம டெம்ப்ளேட் வச்சு இது பண்ணிக்கலாம். அண்ட் அதேமாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் இப்போ மைக்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து நம்ம ரீபில்ட் பண்ணலாம். அதாவது பைசப்பாக கன்வெர்ட் பண்ணி திருப்பி ரீடிப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ராக் இருக்கும், ஐஏசியோட ட்ராக் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஓகே சார். ஏன்னா அங்க வந்து வேவ் பை வேவ் தான் அப்ரோச் தான் இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஒரு மைக்ரேஷன்ல வந்து இந்த டெம்ப்ளேட்டட் அப்ரோச்லாம் பண்றாங்க அப்படின்னா அந்த லேண்டிங் ஜோனுக்கு மட்டும்தான் அவங்க டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி ரிசோர்ஸ் மைக்ரேஷன் எல்லாமே வந்து தனியாக தான் இதாகும். ஸோ அது ஆமாம், இது வந்து எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ டெராஃபார்ம் இது எல்லாமே ரிசோர்ஸ் ப்ரொவிஷனிங் டூல் தான். அது ஆர்ம் டெம்ப்ளேட்ஸு அண்ட் இதெல்லாம் மைக்ரேஷனுக்கு வந்து ஃபியூச்சரில் ஆப்ஷன்ஸ் வரலாம் பைசப்பில். பட் இப்போதைக்கு வந்து இது எல்லாமே ரிசோர்ஸ் ப்ரொவிஷனிங் டூலாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் டூல். ஓகே சார். ஸோ ஒன்ஸ் மைக்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம ரீடிப்ளாய் பண்ணி ஆமாம் அது கொண்டு அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ் பண்ணிக்குவாங்க. கரெக்ட். ஆமாம், ஓகே ஃபைன். இப்போ இந்த 3 4 5 6 7 வச்சு ஈஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் ஆயிருச்சு. ஃபைன். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் அது? யாதவ் தான்ல. ஓகே, யாதவ் ஆல்ரெடி கேட்டீங்க. மாணிக்கம் ஏதாவது கேளுங்க. அதான் இப்போ எங்க எங்க கம்பெனில வந்து அஜூர் மைக்ரேட் பண்றாங்க. சரி. ஸோ அவங்க வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணாங்க. ஓகே. டெராஃபார்ம்லயே ஏடபிள்யூஎஸ்ல அதாவது ஹோஸ்ட் மைக்ரேஷன் மாதிரி பண்ண விஎம் மைக்ரேஷன்லாம். ஸோ டெராஃபார்ம்லயே பண்ணிட்டு இப்போ நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ அஜூர் போறாங்க காஸ்ட் இதுக்காக. ஸோ ஆனா வந்து அவங்க மைக்ரேஷன்ல வந்து பைசப் யூஸ் பண்ணாங்க. இப்போ நீங்க மைக்ரேஷன் வந்து பைசப் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. இல்ல அதாவது எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதுல வந்து கண்டிப்பா ஃபுல்லாவே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, பட் எவால்வ் ஆயிட்டு இருக்கு, கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக மைக்ரேஷனுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ அஜூரோடைய மைக்ரேட்டு இதெல்லாமே. பட் கிளவுட் மைக்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பைசப் அப்படின்றது வந்து அதை நான் கிளாரிஃபை பண்ண மாதிரி இது ஒரு மைக்ரேஷன் டூல் கிடையாது. பட் மைக்ரேஷன் டூல்ன்றது அஜூர் மைக்ரேட்டு. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பைசப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம், கம்பைல் பண்ணி இது லோட் பண்ணுறது எல்லாமே. இப்போ மேபி நான் சொன்ன மாதிரி போர்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ லெட்ஸே இருங்க, நான் உங்களுக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ லெட்ஸே மைக்ரேஷனுடைய லைஃப் சைக்கிள்லேருந்து என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து வில் ப்ரிப்பேர் த லேண்டிங் ஜோன் என்விரான்மெண்ட், நெட்ஒர்க்கு, என்ன மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வி வில் ப்ரிப்பேர் த லேண்டிங் ஜோன். ஸோ லேண்டிங் ஜோன் அப்படின்றது என்னது, உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். லெட்ஸே ஒரு பெரிய என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்னா எத்தனை மேனேஜ்மெண்ட் குரூப் வேணும், அதுக்குள்ளே எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தேவைப்படுது, அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே எத்தனை விநெட் அண்ட் ஏதாவது ஹைப்ரிட் கனெக்டிவிட்டி ஏதாவது வேணுமா, வெர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. தென் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது அஷூர் ஃபயர்வால் தேவைப்படுதா, இல்லை நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ் ஏதாவது வேணுமா, அண்ட் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரவுட் டேபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறீங்களா, அண்ட் தென் சரௌண்டிங் இது இந்த என்விரான்மெண்ட்டை வந்து மானிட்டரிங் அண்ட் கவர்னன்ஸ்க்கு வந்து மானிட்டரிங் எனேபிள்மெண்ட், லாக் அனாலிட்டிக்ஸ் கிரியேட் பண்ணுறது, அஷூரோட பாலிசி எனேபிள் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இங்கே ஆட் பண்ணுவாங்க. தென் ஃபைனலாக வந்து யார் யாருக்கு என்ன பர்மிஷன் அண்ட் என்ன மாதிரியான ஐடென்டிட்டிஸ் வேணும் அதெல்லாம் வந்து இங்கே கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக லேண்டிங் ஜோன் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவையான மேனேஜ்மெண்ட் குரூப், சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் மற்ற விஷயங்கள். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பைசப் வச்சு டிப்ளாய் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேண்டிங் ஜோனை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். வந்து இதை நம்ம 100% பண்ணலான்னு சொல்கிறேன். மைக்ரேஷன் பண்ணுறதுன்றது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மைக்ரேஷன் ஃபேஸில் வந்து
என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து லெட்ஸே எனக்கு மைக்ரேஷன் ஃபேஸில் வந்து டெஸ்டினேஷனில் வந்து சில விஷயங்கள் அடிஷ்னலாக க்ரியேட் ஆகும். என்னென்ன விஷயங்கள் க்ரியேட் ஆகும், ரிசோர்ஸ் குரூப்ஸ் க்ரியேட் ஆகும், அண்ட் லெட்ஸே ஏதாவது எஸ்கேயூ க்ரியேட் பண்ணணும், இல்லை லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் நீங்கள் வந்து பைசப் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை. ஏன்னா வந்து நீங்கள் நான் வந்து எதுவுமே யூஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து பண்ணிவிட்டு அந்த ஆக்சுவல் விஎம் ரீஹோஸ்டிங் வந்து அந்த அஷூர் மைக்ரேட் டூல் வழியாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிட்ஸ் அண்ட் பீசஸில் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பைசப் யூஸ் பண்ண முடியும். ஸோ டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறது, டார்கெட் லேண்டிங் ஜோனை ரெடி பண்ணுறது வந்து பைசப்பில் பண்ணுவாங்க. டிஸ்கவர் பண்ணி மைக்ரேட் பண்ணுறது, அந்த விஎம்ஸ் அந்த ஆப் சர்வீசஸ் அதை பண்ணுறது வந்து அஷூர் மைக்ரேட் டூல் வழியாக பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அண்ட் தென் லேட்டராக வந்து போஸ்ட் டெப்ளாய்மெண்ட்டுக்கு அப்புறம் இது வந்து ப்ரிப்பேர் லேண்டிங் ஜோன் அண்ட் தென் மைக்ரேட் ஃபேஸ். அண்ட் இன் கேஸ் வந்து போஸ்ட் டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ் வந்து லெட்ஸ் நான் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணுறேன், இல்லை வந்து ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணுறேன், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூ கேன் ஸ்டில் யூஸ் பைசப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். பேக்கப் கான்ஃபிகர் பண்ணுறேன், டிசாஸ்டர் ரெக்கவரி கான்ஃபிகர் பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து யூ கேன் கான்ஃபிகர் இட் வித் பைசப். ஸோ வெறும் மைக்ரேஷன் மட்டும்தான் நம்ம அஷூர் மைக்ரேட்டில் வந்து பண்ணாதீங்க, சரி பைசப்பில் பண்ண முடியாது. அது வந்து இப்போதைக்கு இல்லை, பட் ஃபியூச்சரில் மேபி தே மைட் ஆட் இட். ஸோ மற்ற விஷயங்கள், அதாவது டார்கெட் ரிசோர்ஸஸ், டார்கெட் லேண்டிங் ஜோன், அதுக்கப்புறம் போஸ்ட் டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பைசப் வழியாக நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும், டிப்ளாய் பண்ணி.